இங்கே வந்து matplotlib.py plotனு ஒரு பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். என்னென்னு இம்போர்ட் பண்ணுறோம்னா PLTன்னு. இப்போ x ஆக்சிஸ்க்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ y ஆக்சிஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம். ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணி அப்புறம் வந்து pl.bar barனா bar chartல வந்து x, y அப்படிங்கிற இன்புட்ஸ் வேல்யூஸை கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு லேபிள்னா அந்த கிராஃப் அந்த பார் சார்ட்டோட பேர் வந்து எக்ஸாம்பிள் 1 கொடுத்துக்கிறோம். ஓகே, அப்புறம் வந்து வித் வந்து 0.8 கொடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து எஃப்சின்னா ஃபேஸ் கலர் வந்து லைட் க்ரீன், ஃபேஸ் ஈஸினா எட்ஜ் கலர், அது எட்ஜ் கலர் ஆர்னா ரெட். சரி, லேபிள்ங்கிறது இந்த பார் சார்ட் பேர் கிடையாது. இந்த பாக்ஸோட நேம் வந்து எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு pl.gadget அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து இந்த பார் சார்ட்டில் இந்த பாரில் வந்து 15 பிரிண்ட் ஆகிறதுக்கு pl.text வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து லூப்பில் போட்டு நம்ம எல்லா பாருக்கும் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு மாரி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஹரிசாண்டல் வின்னா சென்டர் பார்ட். அடுத்தது ஏஜ் எடுத்து வேல்யூ கொடுக்குறது. ஏஜ் அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டாகிராம். இந்த 2 இதை வச்சு இன்ஸ்டாகிராம் வந்து வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து pl.டைட்டில் வந்து கிராஃபிக் கொடுத்துருவோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு வந்து பேர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னே கொடுக்குறோம். இப்போ வந்து y ஆக்சிஸ்க்கு y ஆக்சிஸ்னே பேர் கொடுக்குறோம். pld.show கொடுத்து டிஸ்பிளே பண்ணுறோம். பேருக்கு கிராஃப் 3ன்னு வந்துட்டு எக்ஸுக்கு எஸ் ஆக்சிஸ்க்கு எக்ஸ் ஆக்சிஸ்னு பேர் வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்க்கு ஒய் ஆக்சிஸ்னு பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமும் வரையப்பட்டிருக்கு இந்த வேல்யூஸ்க்கு. அடுத்தது நான் ஏஜ் ஜாலியாக வரைய இன்ஸ்டாகிராம் வரைகிறாங்க. அந்த 2 வேல்யூ வச்சு டைப் வந்து பார் டைப்பில் இந்த வேல்யூஸ்க்கு வந்து பார்னு கொடுத்துருக்காங்க. பார் வித் ரோ வித் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கலர் பீனா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ லேபிள் வந்து ஏஜ் குரூப்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் குரூப் 0.5. அடுத்து pl.title லேபிள் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் லெஜெண்ட் ஷோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட், அடுத்தது அது இம்போர்ட் NumPy as np y np random or and then npங்கிற பேக்கேஜ்னா ரேண்டம் மாடியூலில் n and then r and then ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதுக்கு 2ன்னு வேல்யூ கொடுக்குறோம். இப்போ வந்து pl.histogram ஆஃப் ஒய் கொடுக்குறோம். ஒய் வேல்யூவில் pl.show வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வருது. ரெண்டு வேல்யூ வந்து ரேண்டமாக சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு எதுவுமே சூஸ் பண்ணியிருக்கு. கம்ப்யூட்டர் 5 வேல்யூ இருக்கு, 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 5 லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஒன்றுக்கும் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் pl.stack plot ஸ்லாக் அதுன்னா பார் சார்ட் பை சார்ட் வந்து ஸ்டாக் பிளாட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிராஃப். அதான் இது. அதில் வந்து இந்த வேரியபிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்புட்டாக கொடுத்து டைட்டில் எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டாக் பிளாட்டில் வந்து இந்த வேரியபிள்ஸ்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்துடுச்சு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லேபிள் வழியாக அதெல்லாம் பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து டைட்டில் வழியாக இந்த கிராஃபிக் டைட்டில் கிராஃப் வந்துட்டு சரி அடுத்தது அதே மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்டாக் பிளாட் எல்லாம் கொடுத்து இங்கே புதுசாக கலர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஒவ்வொருக்கும் என்ன கலர் இது வேணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து
மெரூன் கலர். எம் ஃபார் பிளாக். பிளாக் இந்த கே தான் பிளாக், எம் வந்து இந்த கலர் மெரூன் வயலட். சரி, ஜி ஃபார் கிரீன், ஆர் ஃபார் ரெட். பிஎல்டி டாட் பிளாட் கலர் எம் லேபிள் ஸ்வீப்பு லைன் வித் டூ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அந்த இப்போ இந்த ஸ்டாக் பிளாட்டில் இந்த இது வந்து இந்த லைன் வந்து எவ்வளோ வித்தில் இருக்கணும், அதை எதை குறிக்கணும், எதை ரெப்ரசன்ட் பண்ணணும், இப்போ அது என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டோம். நாலுக்கும் கொடுத்துட்டு இப்போ டைட்டில் கொடுக்குறோம். இந்த ஸ்டாக் பிளாட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறோம். எக்ஸ் ஆக்சிஸ் நேம் கொடுக்குறோம், ஒய் ஆக்சிஸ் நேம் கொடுக்குறோம். இப்போ பிஎல்டி டாட் லெஜெண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான அந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணுது. பிஎல்டி டாட் ஷோனா பிரிண்டட். சரி, அடுத்தது ஏன் இங்கே இப்படி வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியல. 5+8+ அடுத்தது வந்து ஹவர்ஸ். இதுக்காக 20 hours 20 வந்து பிரிக்கணும். ஆக்டிவிட்டி ஸ்லீப் ஒர்க் கலர் ஸ்லீப் கிரீன் ரெட்டு. ஈட்டுக்கு ஈட்டுக்கு சி எனக்கு தெரியல. பிளேக்கு எல்லோ கலர். என்ன கலர்? லைட் ப்ளூ கலர் இந்த இதில் இருக்கு தெரியல. சீனா லைட் ப்ளூன்னு நினைக்கிறேன். பிஎல்டி டாட் பை ஹவர்ஸ் லேபிள். ஹவர்ஸ் வந்து பை சார்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் லேபிள்ஸ் இந்த பை சார்ட்டுக்கு பேர் வந்து ஆக்டிவிட்டி. கலர் வந்து இந்த இதை கொடுத்துட்றாங்க ஹவர்ஸுக்கு வேல்யூவாக. அப்புறம் வந்து இந்த வேரியபிளை வந்து கலர்ஸுக்கு வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆங்கிள் 90 டிகிரி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறீங்க. ஷேடை அவங்களுக்கு மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ்ப்ளோர்ட் 0,0.1 எந்த இதில் இனிமே வெட்டி வெளியில் வர மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. இதுக்கு எழுதிடும் அந்த இதை அந்த வேல்யூவை கொடுக்கணும். இந்த இதில் இந்தமாரி வெட்டி வெளியில் வர மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு இந்தமாரி கொடுக்கணும். இப்போ ஆட்டோ பிசிடி அதுக்கு வந்து அதாவது இந்த பாயிண்ட் இருக்காங்கல்ல 25%, 20.0% இந்தமாரி பாயிண்டில் வர்றதுக்கு வந்து 1.1 எஃப்னா ஃப்ளோட் பாயிண்ட். ஃப்ளோட் டேட்டா டைப் ஃப்ளோட்னால பாயிண்ட் வச்சு அதுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பிஎல்டி டாட் டைட்டில் வந்து பை சார்ட். இப்போ எதுக்கு வந்து லேபிள்ஸ் ஆக்டிவிட்டிங்கிறது எங்கேயுமே இந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. அப்போ எதுக்கு கொடுத்துருக்காங்க லேபிள் என்னன்னு தெரியல. என்ன எதுக்கு ஆக்டிவிட்டியுமே கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி ஓகே இந்த இதுக்கு தான் ஆக்டிவிட்டி லேபிள்ஸ் ஆக்டிவிட்டி. இந்த ஒவ்வொரு இதுதான் என்னதுன்னு தான் இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் சரி. அடுத்து ஸ்லீப் 5 இருக்கும். ஸ்லீப் இந்த 5 ஒர்க்கு தான் ஒர்க் 8 இருக்கும். அதாவது 20 இதில் வந்து வெயிட் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 40%. இந்த 20%ல் 8 எவ்வளோன்னா 20% அதுதான் ஒர்க். சரி, அடுத்தது பிஎல்டி டாட் ஆக்சிஸ் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இதாகிருக்கும், பிரிண்ட் ஆகிருக்கும். இதே வேறு கீழே இருக்கிறதெல்லாம் கொடுத்து பார்ப்போம்.
ஒரு நேற்றுமா எரர் வருது. சரி அடுத்த தம்பி 10வது நிமிஷம் அப்பர் ரைட்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே லெஃப்ட் இங்கே ரைட்டுன்னு வந்திருக்கு. என்ன அது அப்பர் ரைட்டுன்னு தானே? இதை அவங்க ப்ரோக்ராம் பண்ண மாட்டேன்னு அப்பர் ரைட்னா இந்த சைடு தானே வரணும், இங்கே தானே வரணும். ஆனால் லெஃப்ட்டுக்கு அதாவது ரெண்டாவது மட்டும் கரெக்டாக ரைட் வந்துட்டு அப்பர் ரைட்டு, செகண்டுக்கு அப்பர் லெஃப்டாக இருக்குது. இது ஜாக்ஷன் அடுத்தது